தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருக்கு வந்து விஜய் பின்னாடியே போய் என்னென்ன நடக்குதுன்னு பாக்குற வேலைதான் அவரோட வேலை. விஜய் வந்து டெல்லிக்கு போயிருக்காரு, எதுக்காகன்னு தெரியல, கரூர் விஷயத்துக்காக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். லாஸ்ட்ல போனாலும் போடாரு, இப்போ ஒரு வதந்தியை பரப்பிட்டானுங்க, பிஜேபி கூட கூட்டணி கட்சி வச்சுக்கிறதுக்கு போயிருக்கிறாருன்றானுங்க. இருக்கிறாங்க பாரு சுத்து வட்டார மக்களுங்க, முக்கியமா மீடியாக்காரங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்து எப்படிதான் அந்த வதந்திகளை பரப்புறாங்கன்னே ஒண்ணுமே தெரியலம்மா. முதலமைச்சருக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருக்கு வந்து விஜய் பின்னாடியே போய் என்னென்ன நடக்குதுன்னு பாக்குற வேலைதான் அவரோட வேலை. கரூர் சம்பவத்துல ஒரே நைட்ல பண்ணாங்க, 41 பேருக்கு ஒரே நைட்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. ஒரு பொண்ணு அங்க 12வது படிக்கிற பொண்ணு ரேப் பண்ணி சாவடிச்சுக்கிறானுங்க. அத வந்து 2 நாள் ஆகுமா போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு. இதெல்லாம் தெரிய மாட்டுது யாருக்கும். அமைச்சருக்கு வந்து மேடை ஏறி பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசுறாரு, ஆனா பெண்கள் பாதுகாப்பு சுத்தமா இல்ல. முதல்ல அந்த பொண்ணு ஏன் தோட்டத்துக்கு போச்சு, ஒரு கழிவறை இருந்தா அது வீட்லயே போயிருக்கும், வெளியில போக இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. ஒரு இலவசமா இதை கட்டித்தரான் அதை கட்டித்தரான் இதை கட்டித்தரான், என்னத்த அவர் கட்டி கொடுத்துக்கிறாரு, நகரமா வேற கிராமத்தை மாத்திரன்னு வேற பெருமையா அவர் பேசிக்கிறாரு. அது மாதிரி ஒரு கழிவறை இருந்தா வீட்டுல அந்த பொண்ணு எதுக்கு வெளியில போகுது, வெளியில அந்த கயவர்கள் எல்லாம் இருக்கிறானுங்க பாரு, ஆனா எதுக்கு இந்த மாதிரி அந்த பிள்ளைய சாவடினா. 12வது பரீட்சை எழுதி முடிச்சுன்னா அந்த பொண்ணுக்கு எவ்வளவு ஒரு அந்த பொண்ணோட வாழ்க்கையே மாறி இருக்கும்ல. தொடர்ந்து 12 கற்பழிப்பு கேஸ் நடந்துக்குதான். எவ்வளவு நாள்ல நடந்தது, 1 மாசம் 2 மாசத்துல 1 மாசம் 2 மாசத்துல நடந்துக்குது. இதுக்கு என்ன சேஃப்டி பண்ணிக்கிறாருன்னு முதல்ல ஒரு அறிக்கையை தமிழ்நாட்டு மக்கள் கூட சொல்லவர என்ன சொல்றமா, தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் விடணும், நான் இது மாதிரி எல்லாம் பாதுகாப்பு பண்ணிக்கிறேன், இதை பண்றேன் அதை பண்றேன்ட்டு. ஒரு பாதுகாப்பும் இல்ல, சும்மா வித்த காட்டி கிடக்குறானுங்க எல்லாரும். கரூர் சம்பவத்துல காவல்துறை ஒரு காரணம், அந்த அந்த அரசியல் நடத்துறாங்களா அவங்க ஒரு காரணம். நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுத்திருந்தா இந்த மாதிரி இந்த சம்பவம் அங்க நடந்திருக்காது. ஒண்ணு அதே காவல்துறை தான் இந்த பொண்ணு இறந்தது பாரு, 12வது படிக்கிற பொண்ணு, அதுக்கு காரணமே அவங்க பேரண்ட்ஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல, உடனே இவங்க போய் கவனிச்சுன்னா எதுன்னு பாத்து இருந்தா தேடி இருந்தா அந்த பொண்ணு உயிரோட வாது இருந்திருக்கும். அது எங்க ஒளிஞ்சு எங்க மறைஞ்சு அவனுங்க கிட்ட இந்த இதெல்லாம் பட்டு இப்படி எல்லாம் சாவணும்னு இருந்திருக்குது பாருமா. கெட்டதெல்லாம் போடுறானுங்களா மீடியா காரணங்க, என்ன கெட்டதை போடுறானுங்க, விஜய் இத பண்றாரு, விஜய் அத பண்றாரு, விஜய் வந்து நடிகையோட போனாரு, இந்த கலர் ட்ரெஸ் போனாரு, இந்த கார்ல ஒரு காரணம் போட்டு கிடக்குறானுங்களா. அந்த பொண்ணு இப்படி போச்சு 1/2 மணி நேரம் ஆகுது, போய் பெத்தவங்க போய் சொல்றாங்களா, அதை தேடி பிடிக்கணும் எல்லாம் தெரியாதா? இதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்களா? மீடியாக்கும் சொல்றேன், எல்லாருக்குமே சொல்றேமா, இந்த மாதிரி ஒரு கேவலமான அரசியலை நடத்தினுக்குறானுங்க.